மை சேனல் சிம்பிள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா dandruffக்கான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். ஸோ வந்து நம்ம கம்ப்ளீட்லி நேச்சுரலாகவே பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம dandruff வர்றதை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும், அதை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து 2 ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன். தயிர் வந்து நம்ம ஹேரோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணவும் செய்யும். இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லாவே ஹைட்ரேட் பண்ணும். அதேமாதிரி ஃப்ரிஸியாக இருக்கிற ஹேர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் dandruff எல்லாம் மாறுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கூட நம்ம ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அது கூட என்ன வேணும்னா ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ். ஸோ லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா லெமனில் வந்து நிறையவே நியூட்ரியன்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம ஹேரோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஒரு ஹாஃப் லெமன் அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்கால்ப்பை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணவும் நம்ம ஹேர் ஃபாலிக்கிள்ஸை வந்து கிளென்ஸ் பண்ணவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஹேரோட பிஹெச் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கூடவே வந்து நம்ம ஹேர் வந்து நல்லா திக்காக க்ரோ ஆகிறதுக்கு அந்த லெமன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கிறேன், கோகோனட் ஆயில். இந்த கோகோனட் ஆயில் வந்து உங்களுக்கு தெரியும் ஹேருக்கு எவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. நம்ம ஹேரை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி நம்ம ஹேரோட வந்து ஸ்கால்ப் இருக்கிற dandruff எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கும், நம்ம ஸ்பிட்டன்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த பிரேக்கேஜ் அதையெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கும் கோகோனட் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது. அதே மாதிரி நம்ம ஹேரை வந்து ரொம்ப லாங்காகவும் திக்காகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்கால்ப்பை வந்து நரிஷ் பண்ணுறதுக்கும் கோகோனட் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம தலையில் மசாஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்போ இது பார்த்துருப்பீங்க, நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதை அப்ளை பண்ணி காட்ட முடியல. ஏன்னா எனக்கு வந்து இந்த தயிர் வந்து கொஞ்சம் அலர்ஜெட்டிக். தயிர் வந்து அந்த ஃபேஸில் எனக்கு அப்ளை பண்ணலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் இது வந்து தலையில் அப்ளை பண்ணேன்னா எனக்கு அப்போவே ஃபீவர், ஸ்னீசிங் எல்லாமே வந்துடும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டல. ஸோ இருந்தாலும் நீங்கள் இது வந்து எடுத்து நம்ம தலையில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அலர்ஜி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சீக்கிரமாகவே ஃபீவர் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு வந்து யூஸ் பண்ணலனாலும் எங்கள் வீட்டில் வேறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது கூடவே நம்ம தயிரை ஆட் பண்ணதுனால நம்ம ஹேரை வந்து நல்ல ஷைனியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இது கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது வந்து dandruff மட்டும் இல்லை, என்ன சொல்கிறது, ஹேர் வந்து திக்காக க்ரோ ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. ஸோ வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இல்லைனா அடுத்து என்ன வீடியோ போடணும் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.